63 நாயன்மார்கள் குறிப்பு. சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் நடுநாட்டை சேர்ந்த ஆதிசைவர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடிச்சுவாதி. தேவாரம் பாடியவர். சிவபெருமானின் தோழர். திருநீலகண்டர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த குயவர் குலத்தார். இவரது பூசை நாள் தை விசாகம். மனைவியை விடுத்து பிற பெண்கள் மீது மயல் கொண்ட அவர் மனைவின் சிவபெருமான் மீதான ஆணைக்கிணங்கி தனது தவறை திருத்திக் கொண்டார். முதுமை காலத்தில் மனைவியாருடன் கோல் பிடித்து குளத்தில் முழுகி சிவபெருமான் அருளால் இளமை பெற்றார். ஏற்பகை நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வணிகர் குலத்தார். இவரது பூசை நாள் மார்கழி உத்திரம். சிவனடியாராக வந்த சிவனிடம் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பி உற்றார் உறவினருடன் சிவனடி சேர்ந்தவர். இளையான்குடி மாறார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆவணி மகம். அடியவர்களுக்கு திருவமுதளித்தலாகிய இத்திருப்பணியைச் செல்வக் காலத்திலே மட்டுமன்றி வறுமையுற்ற காலத்திலும் விடாது செய்து வந்தவர் இந்நாயனார். இந்த உண்மையினை உலகத்தார்க்கு அறிவுறுத்த இறைவன் திருவுள்ளங்கொண்டார். இதனால் இளையான்குடி மாறனாரின் செல்வம் குறைந்து வறுமை உண்டாகியது. இவ்வாறு செல்வம் சுருங்கினாலும் தம்மிடமிருந்த நிலங்கள் முதலியவற்றை விற்றும் கடன் வாங்கியும் அடியார்க்கு அமுதளிக்கும் பணியை விடாது செய்து சிவனருளைப் பெற்றவர். மெய்ப்பொருள் நாயனார். இவர் நடுநாட்டை சேர்ந்த மலையமான் குலத்தார். இவரது பூசை நாள் கார்த்திகை உத்திரம். வாளால் குத்துண்டு வீழும் நிலையிலும் சிவவிடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். விரண்மிண்ட நாயனார். இவர் மலை நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் சித்திரை திருவாதிரை. சிவபக்தர்களை வணங்காத காரணத்தினால் சுந்தர நாயனாரை கடிந்து ஏசியவர். திருத்தொண்ட தொகை பாட காரணமாக விளங்கியவர். அமர்நீதி நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வணிகர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆனிப்பூரம். சிவபெருமானின் முன்பு தராசில் தன் மனைவி மகனுடன் ஏறித் தன்னையே அவருக்கு அர்ப்பணித்து அத்தட்டே விமானமாகச் செல்ல சிவபதம் பெற்ற பெருமைக்குரியவர் இவர். எரிபத்த நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த மரத்தியார் குலத்தார். இவரது பூசை நாள் மாசி ஹஸ்தம். சிவபக்தரின் பூஜைக்குரிய பூவை தூக்கி எறிந்த மன்னனின் யானையை கொன்றவர் டோட்பின் தவறு செய்ததாக எண்ணிய மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்டத் துணிந்தவர். ஏனாதிநாதர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த சான்றார் குலத்தார். இவரது பூசை நாள் புரட்டாசி உத்திராடம். கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீர் இருந்ததை அறிந்து அந்த திருநீற்றின் பொலிவில் பரவசம் அடைந்து பக்தியின் காரணமாக பகைவனை கொல்லாமல் தான் உயிர் இழந்தவர். கண்ணப்பர். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த வேடர் குலத்தார். இவரது பூசை நாள் தை மிருக சீரிஷம். பக்தியில் சிவனுக்காக இரு கண்களையும் தோண்டி எடுத்தவர். குங்கிலியகலைய நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆவணி மூலம். விதிப்படி குங்கிலிய தூபம் இடும் திருப்பணியை நியதியாகச் செய்து வந்தார். ஆதலால் குங்கிலியக்கலையர் என்ற பெயரை பெற்றவர். மானக்கஞ்சார நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் மார்கழி சுவாதி. தன் மகளுக்கு கல்யாண நேரம் என்றாலும் சிவனடியார் கேட்க மகளின் அழகிய கூந்தலை வெட்டி அளித்தவர். அறிவட்டாயர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் தை திருவாதிரை. தனது சிவபக்தியால் சிவனுக்கு அமுது படைக்க இயலவில்லை என்று அறிவாளால் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டதால் இவர் அறிவட்டாயர் என்று அழைக்கப்பட்டார். செல்வந்தராயிருந்து செல்வத்தை இழந்து மீண்டும் சிவபக்தியால் செல்வம் பெற்று தொண்டு செய்து சிவனடி சேர்ந்தவர். ஆனாய நாயனார். இவர் மழ நாட்டை சேர்ந்த இடையர் குலத்தார். இவரது பூசை நாள் கார்த்திகை ஹஸ்தம். புல்லாங்குழல் ஓசையில் சிவபக்தியை வெளிப்படுத்தியவர். ஆனாயர் இசைத்த குழலிசையானது பயத்தை நிறைத்தது, வானத்தையும் தன் வசமாக்கிற்று. இதற்கெல்லாம் மேலாக இறைவரது திருச்செவியின் அருகணையவும் பெருகிற்று. சிவபெருமான் இடர் வாகனத்தின் மேல் உமையம்மையாருடன் எழுந்தருளி எதிர் நின்று காட்சி தந்தனர். குழல் வாசித்துக் கொண்டே அந்நின்ற நிலையோடு ஆனாய நாயனார் சிவனடி சேர்ந்தார். மூர்த்தி நாயனார். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த வணிகர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடி கார்த்திகை. சந்தனக்கட்டைகள் கிடைக்காது தன்னுடைய முழங்கியை கல்லில் தேய்த்தவர். நாடாளும் பொறுப்பு கிடைத்த போதிலும் சிவனருளை உருத்திராக்கம் சடைமுடியை தன்னுடைய சின்னமாக கொண்டவர். முருக நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி மூலம்.
6 கால பூஜைக்கு ஏற்ப எம்பெருமானுக்கு விதவிதமாய் பூமாலையை சார்த்தி அர்ச்சனை புரிவார். இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். உருத்திர பசுபதி நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் புரட்டாசி அசுவினி. சிவன் மீது கொண்ட பக்தி காரணமாக இவர் தொடர்ந்து சில நாட்கள் கழுத்தளவு தண்ணீரில் இரவு பகலாக நின்று கொண்டு இருகைகளையும் தலைமேற் குவித்துச் சிவனை மறவாத சிந்தை உடையவராய் அருமறையாகிய திருவுருத்திரத்தை வழுவாது ஓதும் நியதியுடையவராயிருந்தார். திருநாளை போவார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த புலையர் குலத்தார். இவரது பூசை நாள் புரட்டாசி ரோகிணி. தாழ்ந்த குலமென்பதால் கோவிலில் நுழையாமல் வெளி நின்று சிவனை வணங்குவார். தந்தரிசனத்தை மறைத்த நந்தியை நகரச் செய்தவர். சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர். திருக்குறிப்பு தொண்டர். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த ஏகாலியர் குலத்தார். இவரது பூசை நாள் சித்திரை சுவாதி. சிவனடியார்களின் உள்ளத்தின் திருக்குறிப்பை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும் தன்மையில் சிறந்து விளங்கியமையால் இவர் திருக்குறிப்பு தொண்டர் என்று வழங்கப்படும் சிறப்பு பெயரை பெற்றார். சண்டேசுவர நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் தை உத்திரம். சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யும் போது இடையூறு செய்த தந்தையை மழுவால் வெட்டியவர். திருநாவுக்கரசர். இவர் நடுநாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் சித்திரை சதியம். இவரை திருஞான சம்பந்தமூர்த்தி, அப்பர், தந்தை என்று அழைத்தமையால் அப்பர் என்றும் நாவுக்கரசர் என்றும் அறியப்படுகிறார். தேவாரம் பாடி உழவாரப் பணியில் ஈடுபட்டு சிவன் அருளை சிறப்பித்தவர். பற்பல அற்புதங்கள் மூலம் சிவனருளை கண்முன் காட்டியவர். குலச்சிறையார். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த மரத்தியார் குலத்தார். இவரது பூசை நாள் ஆவணி அனுஷம். பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவத்தை காத்தவர். பெருமுழலை குறும்பர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த குறும்பர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடி சித்திரை. இவர் சிவனடியார்கான திருப்பணிகளை விருப்புடன் செய்பவர். சிவபெருமானின் திருவடிகளை நெஞ்சத்தாமரையில் இருத்தி வழிபாடு செய்பவர். இறைவனது திருவெந்தெழுத்தினை இடைவிடாது நினைந்து போற்றுபவர். காரைக்கால் அம்மையார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வணிகர் குலத்தார். இவரது பூசை நாள் பங்குனி சுவாதி. புனிதவதி என்ற காரைக்கால் அம்மையார் 3 பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவருமாவார். 63 அமரும் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார். அப்போதியடிகள். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் தை சதியம். அப்போதியடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் எனும் ஊரில் வாழ்ந்து வந்தார். இவர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர். அப்போது அடிகள் திருநாவுக்கரசர் எனும் சைவரை வணங்கியே வீடு பேறு அடைந்தார் என்று எடுத்துரைக்கப்படுகிறது. திருநீலநக்க நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி மூலம். வேதத்தின் உள்ளுரையானது சிவனையும் சிவன் அடியாரையும் வணங்குதலே என்பதை உணர்ந்து வாழ்ந்தவர். சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஓதிய மனைவியை கடிந்து ஏசியவர். ஈசன் கனவில் காட்சியளித்தது அருள் புரிந்தார். நமநந்தியடிகள். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி பூசம். இரவும் பகலும் பிரியாது சிவனை பூசித்து மகிழும் ஒழுக்கமுடையவர். நாள்தோறும் திருவாரூர்க்குச் சென்று புற்றிடங்கொண்ட பெருமானை போற்றி வருவார். ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கு ஏற்றி அற்புதம் நிகழ்த்தியவர். திருஞான சம்பந்தமூர்த்தி. இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி மூலம். ஞானக் குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர். பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பேறு பெற்றவர். அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர். சமணர்களை வென்று சைவம் தழைக்கச் செய்தவர். ஏயர்கோன் கலிகாமர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆனி ரேவதி. இறைவனை தூதுதவராய் அனுப்பிய சுந்தரநாயனாரிடம் கடிந்து பேசியதால் சோலை நோய் பெற்றார். பின் சிவன் அருளால் நோய் நீக்கப்பட்டது. திருமூலர். இவர் வடநாட்டை சேர்ந்த இடையர் குலத்தார். இவரது பூசை நாள் இப்பசி அசுவினி. இவர் 14 சித்தர்களில் ஒருவர். திருமந்திரம் பாடியவர். நந்தி எம்பெருமானின் மாணாக்கர். ஆனிரை மேய்க்கும் மூலன் என்பவர்விடம் தீண்டி இறந்தார். இதனால் அவரது பசுக்கள் துயரம் கொண்டன. பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தார். தண்டியடிகள். இவர் சோழ நாட்டை சேர்ந்த செங்குந்தர் குலத்தார். இவரது பூசை நாள் பங்குனி சதியம். கண்குருடாக இருந்தாலும் இறைவனை நோக்க அகக்கண் இருந்தால் போதும் என்பதை உணர்த்தியவர். தனது சிவபக்தியால் கண்பார்வை பெற்றவர். மூர்க்க நாயனார்.
இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் கார்த்திகை மூலம். சூதாடி வரும் வருமானத்தில் சிவ பூஜை நடத்தியவர். சிவனடியார்க்கு வேண்டிய தேவைகள் செய்தார். சோமசிமாரர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி ஆயிலியம். சிவனையே முதல்வன் எனக் கொண்டு உலகம் உய்யும் வேள்விகள் பலவற்றையும் உலகங்கள் ஏழும் உவப்ப விதிப்படி செய்தவர். சாக்கியர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் மார்கழி போராடம். அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபட்டவர். இவர் சிவபக்தியால் எரிந்த கல் அனைத்தும் மலர்களாக மாறின. சிறப்புலி நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் கார்த்திகை போராடம். இவர் மழையைப் போல ஈந்து உவக்கும் தன்மை கொண்டவர். ஐந்தெழுத்து மந்திரத்தை தவறாமல் ஓதி சிவனடியை சேர்ந்தவர். சிறுதொண்டர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த மாமாத்திர குலத்தார். இவரது பூசை நாள் சித்திரை பரணி. சிவனடியார்களுக்கு சிறப்பாக பணிந்து தொண்டு செய்தமையால் சிறு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். களரிற்றறிவார். இவர் மலை நாட்டை சேர்ந்த மரப்பியார் அரசன் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடி சுவாதி. பூமாலையும் பாமாலையும் சாற்றி சிவ பூஜையை தவறாமல் செய்தவர். சிவனடியாரை சிவனாக பாவித்து உபசரித்தவர். கணநாதர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் பங்குனி திருவாதிரை. தொண்டர்கள் நாடி வரும் வகையில் சிவ தொண்டினை புரிந்தவர். கூற்றுவநாயனார். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த களப்பாளர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடி திருவாதிரை. நாடாள முடிசூட விரும்பியவர். ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் முடியாக உமது பாதம் பெற வேண்டுமென்று ஆடவல்லானை பரவி தன் சிந்தையில் சிவனை முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர். புகழ் சோழன். இவர் சோழ நாட்டை சேர்ந்த மரப்பியார் அரசன் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடி கார்த்திகை. சிவாலயங்களில் எல்லாம் பூஜை விளங்கச் செய்வித்தும் அடியார்க்கு வேண்டுவன குறிப்பறிந்து கொடுத்தும் திருநீற்று நெறி விளங்கச் செய்தார். நரசிங்க முனையர். இவர் நடுநாட்டை சேர்ந்த முனையர் குலத்தார். இவரது பூசை நாள் புரட்டாசி சதியம். சிவனடியார்களின் திருவடியடைதலே அரும்பேர் என்று அடியாரை பணிந்தார். சிவன் கோவிலின் சிவச்செல்வங்களைப் பெருக்கிக் காத்தலை தம் உயிரினம் சிறப்பாகச் செய்தனர். சிவனரி திருத்துண்டுகளை கனவிலும் மறவாமல் கடமையாகச் செய்து வந்தார். அதிபத்தர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த பரதவர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆவணி ஆயில்யம். இவர் மீன்பிடிப்பதை தொழிலாகக் கொண்டிருந்தவர். தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் சிவபெருமான் அதிபத்தரை சோதிக்க எண்ணி ஒரு மீனும் பிடிபடாத நாளில் இரத்தினங்கள் பதிந்த தங்க மீனை வலையில் சிக்குமாறு செய்தார். ஆனால் தீவிரமான பக்தரான அதிபத்தர் அதனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார். இவ்வாறுதான் வறுமையிலும் பசியிலும் வாடிய பொழுதும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் வழமை தவறாத பக்தியைக் கொண்டவராக அதிபத்தர் விளங்கியமையால் அவரை நாயன்மார்களில் ஒருவராக போற்றுகின்றார்கள். கலிக்கம்பு நாயனார். இவர் நடுநாட்டை சேர்ந்த வணிகர் குலத்தார். இவரது பூசை நாள் தை ரேவதி. முன்பு ஏவலானாயிருந்தவர் சிவனடியாராய் வந்திட உபசரிக்க மறுத்த மனைவியின் கையை வெட்டி தாமே அவரது பாதம் விளக்கி அவருக்கு அமுதூட்டும் பணியை மேற்கொண்டார். கலிய நாயனார். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த செக்கார் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடிக்கேட்டை. எண்ணெய் வாங்க காசில்லாத சமயத்தில் தன் இரத்தத்தால் விளக்கு ஏற்ற துணிந்தவர். அதன் பொருட்டு சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். சக்தி நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் இப்பசிபூரம். யாரேனும் தம் முன்பு சிவனடியார்களை இகழ்ந்துரைப்பாராயின் அவர்களது நாவினை அறியும் வலுவுடையராதலால் அவர் சக்தியார் எனப் பெயர் பெற்றார். அயடிகள் காடவர்கோன். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த காடவர் குலத்தார். இவரது பூசை நாள் இப்பசி மூலம். மன்னர்கள் பலரும் தனது ஆணைக்கிணங்க நடக்கும் வகையிலும் வடமொழி தமிழ் மொழிகளின் கலைத்தொண்டுகள் சிறக்கவும் ஆட்சி செய்த இம்மன்னர் அரசுரிமைதான் புரியும். சிவனடி தொண்டிற்கு இடையூறாக இருக்கும் என உணர்ந்து அதனை தன் புதல்வரிடம் ஒப்படைத்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டவர். கணம்புல்லர். இவர் சோழ நாட்டை சேர்ந்த செங்குந்தர் குலத்தார். இவரது பூசை நாள் கார்த்திகை. தமது உடல் முயற்சியினால் அறிந்து கொண்டு வந்த கணம்புல்லினை விற்று அதில் நெய் வாங்கி சிவனுக்கு விளக்கெரித்து வந்தார். அதனால் அவருக்கு கணம்புல்லர் என்று பெயராயிற்று. விளக்கு ஏற்றுவதற்கு தடை ஏற்பட்டதால் தன் தலைமுடியைக் கொண்டு விளக்கு ஏற்றியவர். காரி நாயனார்.
இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் மாசி போராடம். காரிக்கோவை என்ற நூல் இயற்றி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூலம் வருமானம் பெற்று அந்த வருமானத்தில் சிவாலயங்களை அமைத்தவர். நின்ற சீர் நெடுமாறன். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த அரசர் குலத்தார். இவரது பூசை நாள் இப்பசி பரணி. பாண்டிய நாட்டு அரசராய் வாழ்ந்தவர். திருஞான சம்பந்தரால் தன்னுடைய நோயும் கூனும் நீக்கப்பெற்று சைவத்தை வளர்த்தவர். மங்கையர்க்கரசியார். இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்த மரப்பியார் அரசர் குலத்தார். இவரது பூசை நாள் சித்திரை ரோகிணி. சைவத்தை பரப்பிய பாண்டிய மகாராணி. நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி. வாயிலார் நாயனார். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் மார்கழி ரேவதி. இவர் சிவபெருமானையே எப்பொழுதும் மனத்திலே வைத்து தொழுது ஏதும் பேசாமலே அன்பு செய்து இறைபதம் எய்தினார். முனையடுவார் நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் பங்குனி பூசம். பகைவர்களை போர்முனையில் வென்று பெற்ற பெருநிதியங்களை சிவனடியார்க்கு மாறாதளிக்கும் வாய்மை உடையவர். கழச்சிங்கர். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த மரப்பியார் அரசன் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி பரணி. சிவ பூஜைக்கு உரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டியவர். இடங்கழி நாயனார். இவர் கோனாடு சேர்ந்த வேளிர் குலத்தார். இவரது பூசை நாள் இப்பசி கார்த்திகை. அரசனாயிருந்தாலும் தன்னுடைய நெல் களஞ்சியத்தை சிவ பூஜைக்கு வாரித் தந்தவர். நாட்டு மக்களின் நலன் கருதி நல்லாட்சி புரிந்த இவர் அத்தனை பொருட்களையும் சிவனடியார்களுக்கு வழங்கினார். சிறுத்துளை நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆவணி பூசம். சிவ பூஜைக்குரிய மலர் புனிதமானதாக இருக்க வேண்டும், அதனை முகர்தல் சிவநிந்தனை. இதனை கருத்தில் கொண்டு மலரை மோந்த பட்டத்து ராணியின் மூக்கை வெட்டியவர். புகழ்த்துளை நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த ஆதிசைவர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆவணி ஆயிலியம். வறுமை வந்தாலும் கோவிலில் சிவ பூஜையை தவறாமல் செய்தவர். பின் ஊரின் பஞ்சத்தை தீர்க்க பொருள் பெற்றார். கோட்புலி நாயனார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த வேளாளர் குலத்தார். இவரது பூசை நாள் ஆடிக்கேட்டை. சிவ நைவேத்தியத்துக்கென வைத்த நெல்லை தீண்டிய ஒரு பச்சிளம் குழந்தை உள்ளிட்ட தமது உறவினர்களை வாளால் வெட்டி சிவபதவி அடையச் செய்து தாமும் சிவ பதவி அடைந்தார். பூசலார். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்த அந்தணர் குலத்தார். இவரது பூசை நாள் இப்பசி அனுஷம். பொருள் இல்லாததால் மனத்தில் கோவில் கட்டினார். மன்னன் கட்டிய கற்கோவிலை விட்டு இறைவன் முதலில் பூசலாரின் மனக்கோவிலுக்கு வருகை அளித்தார். நேச நாயனார். இவர் குடகு நாட்டை சேர்ந்த சாலியர் குலத்தார். இவரது பூசை நாள் பங்குனி ரோகிணி. தமது மரபின் கைத்தொழிலை சிவனடியார்களுக்காகவே செய்து வந்தார். உடையும் கீழ்கோவணமும் நெய்து அடியார்களுக்கு இடைவிடாத நாளும் அவர் வேண்டிய முறையால் ஈந்து வந்து சிவனடி நிழல் சேர்ந்தார். கோச்செங்கட் சோழன். இவர் சோழ நாட்டை சேர்ந்த மரப்பியார் அரசன் குலத்தார். இவரது பூசை நாள் மாசி சதியம். முற்பிறவியில் சிலந்தியாய் சிவனை வழிபட்டு யானையால் இடர்பட்டு மன்னராய் பிறந்தார். பின் மன்னராய் நிறைய சிவ ஆலயங்களை யானை நுழைய இயலா வன்கட்டினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் நடுநாட்டை சேர்ந்த பாணர் குலத்தார். இவரது பூசை நாள் வைகாசி மூலம். சிவபெருமானுடைய திருப்புகழை யாழ் மூலம் இசைத்து போற்றியவர். சடைய நாயனார். இவர் நடுநாட்டை சேர்ந்த ஆதிசைவர் குலத்தார். இவரது பூசை நாள் மார்கழி திருவாதிரை. சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை. இசைஞானியார். இவர் நடுநாட்டை சேர்ந்த ஆதிசைவர் குலத்தார். இவரது பூசை நாள் சித்திரை. சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க.